Hi friends. Hi friends. Welcome back to our channel. ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தம்பியோட பர்த்டே. அதுக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி நான் இன்றைக்கி தம்பிக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் சர்ப்ரைஸாக. அதை தான் நான் இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு ஹல்வா செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை வந்து கரெக்டாக கிராம் கணக்கில் சொல்லணுன்னா 100 கிராம் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ வாஷ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஆட் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஒரு ஆட் பண்ணி ஒரு 4 or 5 டைம்ஸ் நல்லா இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இதை க்ளீன் பண்ணியாச்சு. நான் வாட்டரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை ஒரு ஃபில்டரில் மாற்றிடலாம். இதில் உள்ள தண்ணி வந்து கொஞ்சமாவது வடியணும். அது வரை நம்ம வந்து இதை ஃபில்டரில் வச்சுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரு ஃபில்டரில் மாற்றி வச்சாச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் வடிஞ்சிருக்கு. இதனால் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுற வரை இது வந்து இதிலே இருக்கட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம தண்ணி வடிகிறதுக்காண்டி பாசி பருப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இதை வந்து வறுக்க தான் போகிறோம். அடுப்பை வந்து சிம்பிள்லேயே வச்சுருங்க. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பருப்பில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணிலாம் போய் நல்லா பருப்பு வறுபட்டு வரணும். அதுக்காண்டி நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பருப்போட டேஸ்ட் மாறிடும். இப்போ பாருங்கள், நான் கிட்டத்தட்ட இந்த 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கே வித்தியாசம் தெரியுது. இதில் உள்ள தண்ணிலாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகி வரணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டத்தட்ட இதை 5 மினிட்ஸாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. ஒரு சில பருப்பு வந்து நம்மளுக்கு கலர் மாறி இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இதே போல் எல்லா பருப்பும் மாறுற வரை நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ரீசெண்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் தம்பியோட ஷார்ட்ஸ் வீடியோ. அதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இதே போல் தொடர்ந்து எல்லா வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு சில பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்ன இப்போ தம்பி வீடியோஸ்லேயே வர்றது இல்லைன்ட்டு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வர ட்ரை பண்ணுறான் வேணும். நாங்களும் நெக்ஸ்ட் வீடியோவில் அவனை காமிக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மறக்காமல் நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பருப்பு எல்லா பருப்புமே கலர் மாறிடுச்சு. இதே போல் எல்லா பருப்பும் கலர் மாறினதுக்கப்புறம் இதை வந்து ஆற வச்சுருங்க. நம்ம வந்து ஏற்கனவே மூங் தால் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த ரெசிபியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா ஆற வச்சாச்சு. நம்ம இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 3 டைம்ஸ் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை நல்லா அரைச்சாச்சு. நல்லா மாவாக இருக்கணும். இதே போல் நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நெய் நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் கேஷ்யூ நட்ஸ் நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது அதே கீழே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்லேயே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பாசிப்பருப்பு பவுடர் ஆட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம அந்த கீலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால தான் அந்த இது கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம பாசிப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அதை ரோஸ்ட் பண்ண தேவையில்ல ரொம்ப நேரம். இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தனால 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது வந்து கட்டி விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து மேக்ஸிமம் கட்டி விழாது. நீங்கள் வந்து தண்ணி ஊற்றினோடனே நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் தண்ணியை வந்து நல்லா அந்த பாசிப்பருப்பு மாவு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஒரு மாவு பதத்துக்கு நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு பதத்துக்கு வந்தோடனே இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அதில் 2nd கப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளுக்கு சுகர் சேர்த்தோன்னே நல்லா அந்த மாதிரி சுகர் இலகி நம்மளுக்கு மாவு நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடலாம். பார்க்கும்போதே அற்புதமாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு.
இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். நல்லா இருக்கலாமா? பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்காம எடுக்கணும்னு நினச்சேன்.